அது சரியா ஜனவரி 31, 2024 ராஜஸ்தான் மாநிலத்துல சுரு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பைன்சாலி அப்படிங்கிற வில்லேஜ்ல நேரம் அதிகாலை 6:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் கலந்து சூரியன் உதயமாகி இருந்த அந்த அமைதியான காலை வேளையில வயல்வெளிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வலியால அலறி துடிக்கிற மாதிரியான குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டு அதே வீட்டுடைய கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருந்த 33 வயதான மேனகா அப்படிங்கிற பெண் திகச்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ தொடர்ச்சியா கேட்டுட்டே இருந்த அந்த குரலால ஈர்க்கப்பட்ட மேனகா அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெட்ரூமுக்கு முன்னாடி வந்து நின்னவங்க அங்கிருந்த 82 வயதான கஸ்தூரி தேவி வயிற்று பிடிச்சுக்கிட்டு தரையில் உட்கார்ந்து துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆல்சோ அதே டைம்ல என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஆணுடைய குரல் கேட்டு மேனகா திரும்பி பாக்குறாங்க. அங்க மேனகாவுடைய ஹஸ்பண்டான 38 வயதான பப்சிங்கும் கூடவே பப்சிங்குடைய அம்மா மற்றும் தாத்தாவும் அதே மாதிரி திகச்சு போனபடி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே உள்ள போய் கஸ்தூரி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 82 வயதான கஸ்தூரி உயிர் போற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சடனா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாமிட்ல முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட்ட எதுவுமே செரிமானமாகாத மாதிரி இருந்திருக்கு. சோ உடனடியா கஸ்தூரிய பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பட் ஏற்கனவே மயக்க நிலைமைக்கு போயிருந்த கஸ்தூரியை செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இறந்து போன கஸ்தூரி ரொம்பவே வயசானவங்க தான் அப்படின்னாலும் முன்னாடி நாள் நைட்டு வரைக்குமே நல்லா நடமாடிட்டு இருந்தவங்க இப்படி சடனா காலையில இறந்து போனது அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே அவங்களுடைய ஆயுசு அவ்வளவுதான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அவங்களுடைய ஃபேமிலி கஸ்தூரிக்கான இறுதி சடங்குகளை பண்ணி அவங்களுடைய உடலை தகனம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி பண்ண கஸ்தூரியுடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல அந்த ஊர் மக்களுக்குமே கூட அடுத்து நடக்க போற ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், இப்ப நடந்த இந்த கஸ்தூரியுடைய மரணத்துக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள் பலருமே ஒவ்வொரு நாளையும் பயத்தோட கழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்கள பயப்பட வச்ச அந்த நிகழ்வுகள் என்னென்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த ராஜஸ்தானையுமே அதிர வச்ச இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு அவங்கள பரபரப்பாகவும் பேச வச்ச ஒரு டிஃப்ரெண்டான வியர்டான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபுல்லாவே கிப்லி ஸ்டைல் ஏஐ இமேஜஸை வச்சு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்க. கிப்லி முடிஞ்சதுமே இப்ப ரியலிஸ்டிக் ஆக்ஷன் ஃபிகர் ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகாது. ஆனா இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. இது வெறும் ஃபன் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு இல்ல, இது ஒரு ஃபியூச்சர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கிரியேட் பண்றது ஒரு நார்மல் ஆப் இல்ல, இதை கிரியேட் பண்றது ஜெனரேட்டிவ் ஏஐ. இதை ஸ்மார்ட்டா யூஸ் பண்றவங்க மில்லியன்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கோடிங் இல்லாம பல வருஷங்களா படிச்சு வாங்குற டிகிரி இல்லாம. மோஸ்ட் ஆஃப் அஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறப்ப மத்தவங்களும் இதை இன்கமா யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வேர்ல்ட் லெவல்ல ஒர்க்ல நிறைய சேஞ்ச் ஆயிருச்சு. ஏஐ கத்துக்கிறவங்க தான் ஹை பேயிங் ஜாப்ஸ் வாங்குறாங்க. இந்த ஹை இன்கம் ஏஐ ஸ்கில்ஸை நீங்க 180 மினிட்ஸ்ல கத்துக்கலாம், அதுவும் ஃப்ரீயா. 15,000 ஒர்த் இருக்கிற இந்த ஏஐ கிராஷ் கோர்ஸை நம்ம சேனலுடைய 1000 ஆடியன்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுல டேட்டா அனாலிசிஸ், பர்சனல் பிராண்டிங், கான்டென்ட் கிரியேஷன், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, ஜாப் ஸ்ட்ராட்டஜி, ஈவன் ரெஸ்யூம், சேலரி ஹைக் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுவும் நீங்க டேக் ஆர் நான் டேக் ஆர் ஆண்டர்பிரனர், ஃபவுண்டர் அப்படின்னு யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஏஐ கத்துக்கிறவங்க தான் டாப் 5% இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 20 லட்சம் பேர் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி டாப்ல சைன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. லேட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஒரு டேல 180 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரெடி ஆயிருங்க.
அது சரியா பிப்ரவரி 9, 2024, அதாவது கஸ்தூரி இறந்து சரியா 9வது நாள். அன்னைக்கு காலையில நேரம் ஒரு 7 மணி இருக்கும். அப்ப பப்சிங்குடைய இளைய மகனான 4 வயதான கார்வே தன்னுடைய அம்மாவான மேனகா கிட்ட வந்து, அம்மா எனக்கு காய்ச்சல் அடிக்குதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட மேனகா அவனை ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு டம்ளர்ல பாலை ஊத்தி அவங்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ குடிச்சிட்டு நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரி ஓகேமா அப்படின்னு ரொம்பவே பலவீனமான குரல்ல கார்வித் சொல்ல, அப்ப அங்கிருந்து போன மேனகா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல பப்சிங்க கூட்டிட்டு அங்க வராங்க. அப்ப டம்ளரை கூட பிடிக்க முடியாதபடி கர்வித்துடைய கைகளும் சேர்ல கூட உட்கார முடியாதபடி அவனுடைய கால்களும் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆல்சோ அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே கர்வித் தன்னுடைய கையில் இருக்கிற டம்ளரை தவற விட்டுட்டு வயிறு வலிக்குது அப்படின்னு வயித்தை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஆல்சோ சேர்ல உட்கார்ந்து இருந்தபடியே வாமிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். எஸ், இன்ட்ரோல நம்ம பார்த்த கஸ்தூரி எப்படி துடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்ப கர்வித்தும் வலியால துடிக்க ஆரம்பிக்கிறான். சோ இதை பார்த்து பதறி போன பப்சிங்கும் மேனகாவும் உடனடியா தங்களுடைய 4 வயது மகனான கர்வித்தை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க கர்வித்தை செக் பண்ண டாக்டர்ஸ் முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட்டது அவனுக்கு ஏதாவது ஒத்துக்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல கர்வித்துடைய ஹெல்த் கண்டிஷனும் நல்லா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. சோ 3 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிப்ரவரி 13 அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்ச கர்வே மறுபடியும் அன்னைக்கு நாள் ஈவினிங்கே உடம்பெல்லாம் நடுங்கினபடி வயித்தை பிடிச்சுக்கிட்டு அகைன் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இந்த முறை அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே கர்வித் ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியை தான் டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டு தலையில இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சி அடைஞ்ச கர்வித்துடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 14 ஈவினிங் கர்வித்துடைய உடலை அடக்கம் பண்றாங்க. துருன்னு விளையாடிட்டு இருந்த தங்களுடைய மகன் இப்ப மண்ணுக்குள்ள அடங்கி போயிட்டானே அப்படிங்கிற வேதனை மேனகாவை கொல்லாம கொன்னுட்டு இருந்துச்சு. ஆல்சோ மலை மாதிரி கம்பீரமா நடக்கிற பப்சிங்கும் இப்ப ஒரு நடைபெண மாதிரியும் வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரியும் நடமாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதை பார்த்த பப்சிங்குடைய குடும்பத்தினர் அவங்களுடைய மூத்த மகனான 8 வயதான அனுராக்க காட்டி, இங்க பாருங்க உங்களுக்காக இன்னொரு மகன் இருக்கான், அவனை நீங்க வளர்த்து பெரிய ஆளாக்கணும், இப்படியே கவலைப்பட்டு உங்களுடைய உடம்பை வருத்திக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லி பேரண்ட்ஸை பழைய நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் அப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி அதே வீட்டுல இன்னொரு இன்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், அந்த ரிலேட்டிவ்ஸ் யார கை காட்டி பப்சிங் மற்றும் மேனகாவை ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்களோ அந்த 8 வயதான அனுராக் அப்படிங்கிற சின்ன பையன் கரெக்டா அதிலிருந்து 14 நாட்கள் கழிச்சு சரியா பிப்ரவரி 28 அன்னைக்கு அதிகாலை 5:30 மணிக்கு தன்னுடைய தம்பி மற்றும் பாட்டி மாதிரியே பெட்ல படுத்திருந்தபடியே வயிற்று வலியால துடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் போட்ட அலறல் சத்தத்தால அவன் கூட பெட்ல படுத்திருந்த பப்சிங்கும் மேனகாவும் மிரண்டு போய் கண்முழிச்சு அவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே அவனுடைய கொள்ளு பாட்டியும் தம்பியும் எப்படி வாமிட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப அனுராகும் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அடுத்தது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு பப்சிங்கும் மேனகாவும் மின்னல் வேகத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அனுராக செக் பண்ண டாக்டர்ஸ் அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இப்ப அதை கேட்ட மேனகாவுக்கு எப்படி இருக்கும். அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. கடந்த ஒரு மாசத்திலேயே ஒரே குடும்பத்துல 3 உயிர்கள் போயிருச்சு. அதுவும் எல்லாருமே ஒரே மாதிரி வயிற்று வலி வந்து வாந்தி எடுக்கிறதும் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள இறந்து போறதுமா இருந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியான சோக சம்பவங்களால பப்சிங்குடைய குடும்பமே நிலை குலைய ஆரம்பிக்குது. பப்சிங்குடைய வீட்டுல இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்த பப்சிங்குடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் நெய்பர்ஸ் இது பேய் பிசாசு மாதிரியான தீய சக்திகளுடைய வேலையா தான் இருக்கும். இல்ல அப்படின்னா உங்க குடும்பத்தை பிடிக்காத யாரோ ஒரு நபர் உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்படி துக்க நிகழ்வுகளா நடக்குது அப்படின்னு பப்சிங் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவங்க அப்படி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தப்பதான் அவங்க சொன்னதை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் பப்சிங்குடைய வீட்டிலேயே நடக்க ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 4 அன்னைக்கு நைட்டு துக்கம் கலந்த தூக்கத்தில் இருந்த மேனகாவுக்கு திடீர்னு ஏதோ கருகிற மாதிரியான வாசனை வர ஆரம்பிக்குது. சோ எந்திரிச்சு போய் எங்கிருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்ச மேனகாவிற்கு அவங்களுடைய கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்க வீட்டுக்குள்ள இருந்த அலமாரியில மற்றும் வீட்டுக்கு வெளியில கொடியில காய போட்டிருந்த துணிகள், வாசல்ல மாட்டியிருந்த ஸ்கிரீன் துணி அப்படின்னு இது எல்லாமே தானா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து பயத்துல மிரண்டு போக ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப உடனடியா வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருந்த பப்சிங்கையும் கூடவே அவருடைய அம்மா மற்றும் தாத்தாவையும் எழுப்பி அவசரமா வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வராங்க. இத பார்த்து பதறி போன பப்சிங்கும் உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்றாரு. அடுத்த சில நிமிடங்களே அங்க வந்த ஃபயர் சர்வீஸ் டீம் அந்த ஊர் மக்கள் பலருமே வேடிக்கை பார்க்க வீட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த தீய அணைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க ஏற்பட்ட தீ விபத்தால உயிர் சேதம் எதுவுமே ஆகல அப்படின்னாலும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்படி துணிகள் எல்லாமே தன்னால தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு பப்சிங் உடைய ஃபேமிலியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த சில நாட்கள்லயே பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய சில நபர்களை வர வச்சு அந்த வீட்டுக்குள்ள சில பரிகார பூஜைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி பூஜையெல்லாம் பண்ண பிறகும் கூட நடந்துட்டு இருந்த பிரச்சனை எதுவுமே குறைஞ்ச மாதிரியே தெரியல. சொல்ல போனா பிரச்சனை இன்னுமே அதிகமாக தான் ஆரம்பிச்சது. அதாவது துணிகள் தீப்பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம பப்சிங், அவருடைய அம்மா மற்றும் தாத்தா அப்படின்னு அவங்க எல்லாருமே படுத்து தூங்குற பெட்டும் இப்ப தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஆல்சோ வீட்டுக்கு வெளியில் இருந்த மாட்டு கொட்டகையும் மாட்டுக்காக வாங்கி வச்சிருந்த வைக்கோலும் எரிய ஆரம்பிக்குது. சரி, ஆனா அதுவுமே கூட பப்சிங் உடைய வீட்டோட நின்னுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. பப்சிங் உடைய வீட்டுல நடந்த மாதிரியே இப்போ அந்த ஊர்ல இருந்த எல்லா வீட்லயுமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருந்த பல பேருடைய வீட்டுல இருந்த துணிகளும் மாட்டு கொட்டகையும் வைக்கோலும் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. சோ ஃபயர் சர்வீஸ் டீம் திரும்ப அந்த ஊருக்கு வர்றதும் தீய அணைக்கிறதுமா அந்த ஊருக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆல்சோ பிளாக் மேஜிக் பண்ற நபர்களும் இப்ப பப்சிங் உடைய வீட்டுல இருந்த தீய சக்திகளுடைய நடமாட்டம் மற்ற வீடுகளுக்கும் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடுகள்லயுமே பரிகார பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஊர் முழுவதுமே ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தியுடைய பிடிக்குள்ள இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எப்ப எந்த வீட்டுல என்ன அசம்பாவிதம் நடக்க போகுதோ அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொரு நைட்டும் தூக்கம் இல்லாம கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாமே முடிகிற வரைக்கும் பிளாக் மேஜிக் பண்றவங்களையும் ஃபயர் சர்வீஸ் டீமையும் அந்த ஊர்லயே தங்கும்படியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிளாக் மேஜிக் பண்றவங்க ஓகே சொன்னாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் டீமோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா சொல்லுங்க, நாங்க வரோம், அதை விட்டுட்டு இங்கேயே எல்லாம் எங்களால தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அப்படி கிளம்பி போன ஃபயர் சர்வீஸ் டீம் உடனடியா ஹமீர்வாஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பைசாலி அப்படிங்கிற வில்லேஜ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் அதுக்கு அந்த ஊர் மக்கள் அங்க அமானுஷ்யம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ஊர்ல ஏதாவது பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அது நாளைக்கு உங்களுக்குமே ஒரு பெரிய தலைவலியா வந்து முடியும் அப்படின்னு போலீஸ வார்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்களை பத்தி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அரசல் புரசலா தெரியும் அப்படின்னாலும் இப்ப ஃபயர் சர்வீஸ் டீமே டைரக்டா வந்து சொன்னதால உடனடியா ஒரு போலீஸ் டீம் பைன்சாலி வில்லேஜுக்கு போய் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அது வரைக்கும் அந்த ஊர்ல இருந்த ஒருத்தங்களுக்கு கூட தங்களுடைய ஊர்ல இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத போலீஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு யாருக்குமே தோணல. அப்படி போலீஸ் கிட்ட சொல்லாதவங்க போலீஸ் வந்து விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, கெட்ட சக்திகளை ஏவி விட்டுருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை, வேற ஏதாவது காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்துறாங்க பாரு, அவனுங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அந்த ஊர் மக்களோ பிளாக் மேஜிக் பண்றவங்களை அரெஸ்ட் பண்ண விடாம போலீஸை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அதோட நிறுத்தாம போலீஸை அங்கிருந்து துரத்தி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சிச்சுவேஷன் அவங்களுடைய கையை மீறி போறதை உணர ஆரம்பிச்ச போலீஸ் அவங்க வந்திருந்த ஜீப்ல ஏறி தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ உடனடியா இந்த விஷயத்தை சுரு டிஸ்ட்ரிக்ட் உடைய எஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட எஸ்பியோ போலீஸ்க்கே பயத்தை காட்டுறீங்களா அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதோட மறுநாள் காலையிலேயே ஒரு 50 பேர் அடங்கிய போலீஸ் போர்ஸோட அதிரடியா அந்த கிராமத்துல போய் இறங்கவும் செய்யறாரு. ஆனா இதை பார்த்த கிராம மக்கள் முந்தின நாள் மாதிரி கோவப்படாம ரொம்பவே மரியாதையா எஸ்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுமே ஃபயர் சர்வீஸ் டீம் அங்க ஸ்டே பண்ணாததும் ஆல்சோ அவங்களுக்காக அங்க தங்கியிருந்த பிளாக் மேஜிக் பண்றவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்ததும் தான் அவங்க போலீஸை விரட்டுனதுக்கான காரணம் அப்படின்னு எஸ்பி கிட்ட தன்மையா சொல்றாங்க. சோ இப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட எஸ்பியும் சரி உங்க மேல நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, பட் உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்க எனக்கு முழுசா கோஆபரேட் பண்ணணும், முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த மக்களுமே இப்போ ஓகே சொல்ல முதல் வேலையா பிளாக் மேஜிக் பண்றவங்கள
போலீஸ் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் தங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் கிட்ட அந்த பிளாக் மேஜிக் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கறதானே தவிர அவங்கள மேலும் பயமுறுத்துறது எங்களுடைய நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அந்த ஊருக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட சக்தியுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. இப்ப அதை கேட்ட போலீஸ் அந்த கெட்ட சக்தி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பைன்சாலி கிராம மக்கள் கிட்ட தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு அங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஆரம்ப புள்ளியா பப்சிங்குடைய வீட்டுல நடந்த அந்த 3 மரணங்கள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்சோ அவங்க 3 பேருமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் வந்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறதால அவங்களுடைய இறந்த உடலை மறுபடியுமே தோண்டி எடுத்து அட்டாப்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்துரும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா அதை கேட்ட பப்சிங்குடைய ஃபேமிலி, நாங்க கர்வித்துடைய உடலை மட்டும்தான் அடக்கம் பண்ணிருக்கோம், முதல்ல இருந்த கஸ்தூரி பாட்டி மற்றும் கடைசியா இருந்த அனுராக் கூடிய உடல்களை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸோ சரி பரவாயில்ல, கர்வித்துடைய உடலை மட்டுமாவது அட்டாப்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்கு முதல்ல தயக்கம் காட்டுன பப்சிங்குடைய ஃபேமிலி அதுக்கப்புறமா உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ் கோர்ட்டுடைய ஆர்டரை வாங்கி அந்த ஊர் மக்கள் முன்னாடியே அடக்கம் பண்ணி 1 மாசமான கர்வித்துடைய உடலை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அழுகி போயிருந்த அந்த உடலை அங்கேயே அட்டாப்சி பண்ணிட்டு கர்வித்துடைய சில உறுப்புகளை மட்டும் ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இந்த கேஸ்ல வர ஆரம்பிக்குது. கர்வித்துடைய உடல்ல ஏதோ ஒரு மெடிசனை ஓவர் டோஸா இன்ஜெக்ட் பண்ணி தான் கர்வித் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப அந்த மெடிசனை கர்வித்துடைய உடல்ல இன்ஜெக்ட் பண்ணது யாரு அப்படிங்கறத விசாரிக்கிறப்பதான் இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த நபர் யாரு அப்படிங்கறது போலீஸ்க்கு தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, மேபி நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேர் இப்பவே கெஸ் பண்ணிருக்கலாம், அது அந்த பப்சிங் தான். எஸ், கர்வித்துடைய அப்பாவான பப்சிங் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். பப்சிங் சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். கர்வித்துடைய உடல்ல செலுத்தப்பட்ட அதே மெடிசன் போலீஸ் அவனுடைய மெடிக்கல் ஷாப்ல இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன ப்ரோ, இதை வச்சு மட்டும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? மெடிக்கல் ஷாப் அப்படின்னா எல்லா மருந்துமே இருக்குமே அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்ல எஸ்டிஏ. பப்சிங்குடைய இன்டர்நெட் ஹிஸ்டரியை செக் பண்ணதுல அவன் அந்த பர்டிகுலர் மெடிசனை பத்தி பல முறை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா போலீஸ்க்கு எப்படி பப்சிங் மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எடுத்த உடனே எல்லாம் போலீஸ் பப்சிங் மேல சந்தேகப்படல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பப்சிங்குடைய ஃபேமிலியுடைய வழக்கப்படி பெரியவங்க இறந்தா எரிக்கவும், சின்ன வயசுல யாராவது இறந்தாங்க அப்படின்னா புதைக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இரண்டாவதா 4 வயசு சின்ன பையனான கர்வித் இறந்தப்ப அவனை புதைக்க கூடாது, எரிக்கணும் அப்படின்னு சொல்லி பப்சிங் ரொம்பவே அடம் பிடிச்சதாகவும், ஆனா வீட்டுல இருந்த பெரியவங்களும் ரிலேட்டிவ்ஸும் அதுக்கு சம்மதிக்காததால தான் கடைசியா கர்வித்துடைய உடலை அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும். ஆல்சோ அதே மாதிரி இரண்டாவது பையனான அனுராக் இறந்த போதும் அவனுடைய உடலையுமே புதைக்க கூடாது, எரிக்கணும் அப்படின்னு சொல்லி பப்சிங் மறுபடியுமே அடம் பிடிச்சதாகவும். சோ இந்த முறை பப்சிங்குடைய விருப்பப்படியே அந்த உடலை நாங்க எரிச்சிட்டோம் அப்படின்னும் போலீஸுடைய விசாரணையில பப்சிங்குடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ இங்கிருந்து தான் போலீஸ்க்கு ஏன் உடல்களை எரிக்கிறதுலேயே குறிக்கோளா இருந்திருக்காரு, எதனால இந்த அளவுக்கு இன்டென்ஷன் காட்டணும், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் பப்சிங்குடைய ஹிஸ்டரியை பத்தி நோண்ட ஆரம்பிச்ச போலீஸ் மெடிக்கல் ஷாப்பும் போய் செக் பண்ணிருக்காங்க. இப்ப சரியான எவிடன்ஸோட இந்த சம்பவம் நடந்த அடுத்த மாசமே, அதாவது 2024 மார்ச் 22 அன்னைக்கு அவனுடைய வீட்டுல போய் பப்சிங் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பப்சிங் நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அப்படி அவனுடைய கன்ஃபஷனை கேட்ட போலீஸே ஒரு நிமிஷம் அப்படியே அவனை திகைச்சு போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பப்சிங் அவன் இருக்கிற பைன்சாலி அப்படிங்கிற வில்லேஜ்ல பார்ட் டைமா ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆல்சோ வீடு விட்டா ஹாஸ்பிட்டல், அதை விட்டா மெடிக்கல் ஷாப் அப்படின்னு ஒரு பொறுப்பான பர்சனா தான் இருந்திருக்கான். பட் அப்படி இருந்தாலுமே தன்னுடைய மனைவி மேனகா மேல எப்ப பார்த்தாலுமே ஒரு சந்தேக பேர்வழி மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கான். அதாவது மேனகா எந்த ஒரு ஆண் கூட பேசினாலுமே சுதாகர் சொல்ற மாதிரி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு மேனகாவுக்கும் அந்த ஆணுக்கும் தொடர்பு இருக்கும்
இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். பட் அப்படி சந்தேகப்பட்டாலும் அவன் ஒரு ரிசர்வ் டைப் அப்படிங்கறதால எல்லா சந்தேகத்தையும் அவனுடைய மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கி வச்சுட்டு யார்கிட்டயுமே அதை பத்தி சொல்லாம இருந்திருக்கான். ஆல்சோ அதனுடைய விளைவா அனுராக் மற்றும் கர்வித் ரெண்டு பேருமே தனக்கு பிறந்த குழந்தைகள் தானா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அனுராக் மற்றும் கர்வித் இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குழந்தைகளா இருந்திருக்காங்க. அதாவது எதையுமே கொஞ்சம் கூட தயங்காம முகத்துக்கு நேரா பேசுற குணமுடைய குழந்தைகளா இருந்திருக்காங்க. இது தன்னுடைய குணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கிற டவுட் அவனை போட்டு வதைக்க ஆரம்பிக்குது. சோ இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு கட்டத்துல அவனுடைய அந்த சந்தேகம் முத்தி போய் அந்த ரெண்டு குழந்தைகளுமே தன்னுடைய குழந்தைகளே இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறான். சரி, இந்த அளவுக்கு கூட ஓகே. ஆனா இதுக்கப்புறமா தான் ஒரு சைக்கோ மாதிரி முடிவு எடுத்திருக்கான். அவங்க தன்னுடைய குழந்தைகளே இல்ல அப்படிங்கிறப்ப எதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கான பிளானா அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவனே இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள கியூர் பண்ற இன்சிடென்ட் இப்போ அவனுடைய ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி பாய்சன் கலந்த ஒரு இன்ஜெக்ஷனை அனுராக் மற்றும் கர்வித்துக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அதுக்கு எந்த மெடிசன் சூட் ஆகும் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணி அதை தன்னுடைய மெடிக்கல் ஷாப் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கியும் வைக்கிறான். பட் அப்படி வாங்கி வச்சதுக்கு அப்புறமா அது கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக முதல்ல தன்னுடைய பாட்டியான கஸ்தூரிக்கு ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஏதோ தடுப்பூசி அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி அந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அவன் நினைச்ச மாதிரியே நடந்ததால கர்வித் மற்றும் அனுராகுடைய உடம்புலையுமே அந்த பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்கான். இப்ப இதை கேட்கிறப்ப எல்லாருமே அவன் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் இறந்து போயிருக்காங்க. சோ ஒருத்தருக்கு கூடவா அவன் மேல சந்தேகம் வரல அப்படின்னு கேட்டா அவன் மேல சந்தேகம் வராம இருக்கதான் அந்த ஊர் மக்கள் ஒரு வதந்தி கிளப்புனாங்க இல்லையா, அந்த வதந்தியவே இவன் உண்மையாக்க ஆரம்பிச்சான். அதாவது தன்னுடைய வீட்டில் நடந்த எல்லா மரணங்களுக்கும் காரணம் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பேசினாங்க இல்லையா. சோ அதை நம்ப வைக்கிறதுக்காக அவனுடைய வீட்லயே அந்த தீ மூட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா அவனுடைய வீடு மட்டும் இல்லாம மத்தவங்க வீட்லயுமே அதே மாதிரி தீ வச்சிருக்கான். எப்படி ப்ரோ ஒரு ஊர்ல இத்தனை வீட்டுக்குமே அவன் மாட்டாம தீ வச்சான் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அவன் ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது அப்படிங்கிற ஒரு சாஃப்டான ஒரு மெட்டலை வாங்கி அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அதை கெரோசின்ல நினைச்சு அவனுடைய வீடு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருந்த மற்ற வீடுகள்லயும் போய் யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுடைய பல இடங்கள்ல அதை தூக்கி போட்டிருக்கான். அப்படி ஓப்பன் ஏர்ல வைக்கப்பட்ட அந்த மெட்டல் அடுத்த சில மணி நேரங்களிலேயே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆல்சோ இதையுமே கூட எப்படி பண்றது அப்படிங்கறத அவன் இன்டர்நெட்ல தான் சர்ச் பண்ணியிருக்கான். இந்த சர்ச் ஹிஸ்டரியை வச்சுதான் போலீஸ் அவனை தொக்கா தூக்கி இருக்காங்க. ஆல்சோ இந்த மெட்டல் அவனுடைய மெடிக்கல் ஷாப்ல இருந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒய்ஃப் மேல சந்தேகப்பட்ட பப்சிங் அவங்களை ஏன் எதுவுமே பண்ணல, அவங்களை எப்படி விட்டு வச்சான் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆக்சுவலா அவன் மேனகாவையுமே அதே ஊசியை போட்டு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். பட் தொடர்ச்சியான மரணங்களால பயந்து போன மேனகாவுடைய பேரண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் எப்பவுமே அவங்க கூடவே இருந்ததால அவனால அதை பண்ண முடியாம போயிருக்கு. பட் அப்படி இருந்துமே ஒரு முறை அந்த பாய்சனை மேனகா குடிக்கிற பால்ல கலந்து கொடுத்திருக்கான். பட் டேஸ்ட் ரொம்பவே கேவலமா இருந்ததால பால் கெட்டு போயிருச்சு அப்படின்னு அதை குடிக்காம மேனகா கீழே ஊத்திருக்காங்க. இப்ப இந்த கேஸுடைய விசாரணை இனிமே கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. சோ இதுக்கான தீர்ப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெடிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பப்சிங் அதை சரியா யூஸ் பண்ண தவறிட்டான் அப்படிங்கறது தான். கார்வித் மற்றும் அனுராக் இந்த ரெண்டு பேருமே தனக்கு பிறந்த குழந்தைகள் தானா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு ஒரு டவுட்டா வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு இருக்கவே இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட். சோ அதை யூஸ் பண்ணியிருந்தாலே அவனுடைய சந்தேகம் கிளியர் ஆயிருக்கும். சரி, அப்படியே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவனுடைய மனைவி கூடயோ குழந்தைகள் கூடயோ பேச பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருந்து அப்படியே விலகி இருக்கலாம். பட் அதை விட்டுட்டு முட்டாள்தனமா ஈவு இரக்கமே இல்லாம அந்த ரெண்டு பிஞ்சுகளையும் கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில் உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான். ஆல்சோ இந்த கேஸ்ல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி ஒரே வீட்டுல அடுத்தடுத்து இவ்வளவு கொலைகளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு வந்துச்சு அப்படிங்கறதும். ஐ மீன் இப்படி ஒரே வீட்டுல அடுத்தடுத்து இறந்து போனாங்க அப்படின்னா பாக்குற யாருக்கா இருந்தாலுமே சந்தேகம் வரும் இல்லையா, அது எப்படி அவனுக்கு தெரியாம போச்சு அப்படிங்கறதும். சோ தன்னுடைய மனைவி மேனகாவையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கறதும். இந்த 3 கொலைகளை பண்ணிட்டு ஊர் ஃபுல்லா தீயும் பத்த வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி பப்சிங் அந்த ஊருக்குள்ள நடமாடிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய நடிகனா இருந்திருப்பான் அப்படிங்கறது தான். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பப்சிங்கை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட்
அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.